வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் தற்போது ஒரு மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் பங்களாதேஷ்ல தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கம் தான். எப்படியெல்லாம் இந்தியாவுடனான உறவை சீர்குலைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு அவங்க செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயோட சீஃப் பங்களாதேஷுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்து பேசுறது அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா இரு நாட்டு உளவு அமைப்புகளோட அதிகாரிகள் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்போட சீஃப் பங்களாதேஷுக்கு எதற்காக போயிருக்காரு? அவர் பங்களாதேஷுக்கு போயிருப்பதன் மூலம் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? இந்தியா மற்றும் பங்களாதேஷ் எல்லையில பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிரா பொதுமக்களை வச்சு ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டி வருவதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன விஷயம்? பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இணைந்து இந்தியாவுக்கு எதிரா ஏதாவது திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா? பங்களாதேஷ் எல்லையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற திட்டத்தை மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை கைப்பற்றுவதற்கு மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் L&T நிறுவனத்துடன் போட்டி போட்டு இந்த டெண்டரை கைப்பற்றி இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் 6 டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரீன்களை இந்திய கடற்படைக்காக கட்ட போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டம் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்திய கடற்படைக்கு அதிக அளவுல நீர்மூழ்கி கப்பல்கள் சமீப காலங்கள்ல தேவைப்படுது. அதை உணர்ந்து இந்திய அரசாங்கம் சரியான திசையில திட்டங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் கட்டப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் எப்படி ஒரு கேம் சேஞ்சரா இந்திய கடற்படைக்கு இருக்க போகுது? அந்த திட்டத்தின் மூலமா தயாரிக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? ப்ராஜெக்ட் 75I திட்டம் இந்திய கடற்படையோட வலிமையை அதிகரிப்பதற்கு எப்படி உதவி செய்ய போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல பங்களாதேஷோட இடைக்கால அரசாங்கத்தோட தலைவரா செயல்படக்கூடிய முகமது யூனஸ் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீஃபை ஒரு சர்வதேச கூட்டத்தோட சைட் லைன்ல வச்சு பார்த்து பேசினாரு. அதற்கு பிறகு பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவுகள் அதிவேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து பங்களாதேஷ் ராணுவத்தை சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் போய் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளை சந்திச்சு பேசினாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு பாகிஸ்தான்ல வச்சு என்ன சொன்னாங்கன்னா, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷருக்கும் அடிபணியாம இரு நாடுகளும் இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பங்களாதேஷ் ராணுவ அதிகாரி மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, இந்தியா அழுத்தம் கொடுத்தாலும் பங்களாதேஷ் பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழ்நிலையில தான் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIயோட தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் ஆசிம் மாலிக் சமீபத்துல பங்களாதேஷுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. இந்த சுற்றுப்பயணம் தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இது நாள் வரைக்கும் பாகிஸ்தான் உளவு அமைப்பை சேர்ந்த எந்த அதிகாரியும் பங்களாதேஷுக்கு சுற்றுப்பயணம் வந்தது கிடையாது. ஆனா தற்போது பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்பு தலைவர் பங்களாதேஷுக்கு வந்திருப்பதன் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உளவு அமைப்புகள் இணைந்து செயல்பட இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த இரு நாட்டு உளவு அமைப்புகளும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராதான் செயல்பட போறாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுவும் குறிப்பா இந்திய பங்களாதேஷ் எல்லையில வரும் நாட்கள்ல பிரச்சனைகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருப்பதா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான எல்லையில எவ்வளவு பிரச்சனை நடந்து வந்துகிட்டு இருக்கோ
அதே போன்ற பிரச்சனைகளை பங்களாதேஷ் எல்லையிலும் செய்வதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு தான் ISI உளவு அமைப்போட சீஃப் பங்களாதேஷுக்கு வந்திருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல தீவிரவாதத்தை தூண்டிவிட்டு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை உருவாக்கணும் அப்படின்னு ISI திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. அதற்கு ஏற்றாற்போல் சமீபத்துல பங்களாதேஷ் ராணுவம் இந்திய பங்களாதேஷ் எல்லையில உள்ள மக்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து வருவதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சிறிய அளவிலான ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பங்களாதேஷ் ராணுவம் பயிற்சி கொடுப்பதா சொல்லப்படுது. இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் உளவு அமைப்பு தற்போது இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்குள் ஊடுருவ செய்து தாக்குதல் நடத்துவாங்க. அதே போன்ற வேலைகளை தற்போது பங்களாதேஷ் எல்லையிலும் செய்வதற்கு திட்டமிட்டிருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. தற்போது வரைக்கும் பங்களாதேஷ் எல்லையில BSF லீத்தலான ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா தற்போது பங்களாதேஷ் எல்லையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்தியா BSFக்கு லீத்தலான ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல செயல்படக்கூடிய உல்ஃபா போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரு. பல முறை பாகிஸ்தான் உளவு அமைப்பால் அனுப்பப்பட்ட ஆயுதங்களை சிட்டகாங் துறைமுகத்துல வச்சு கைப்பற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை பலரை கைது செய்து சிறையில் அடைச்சு வச்சிருந்தாங்க. தற்போது முகமது யூனஸ் வந்ததில இருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை ரகசியமா ரிலீஸ் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுடைய ISI மற்றும் பங்களாதேஷ் அரசாங்கம் இணைந்து இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல தீவிரவாதத்தை கொண்டு வருவதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களையும் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இந்தியா பங்களாதேஷ பாகிஸ்தானை எப்படி ட்ரீட் செய்யறோமோ அதே போன்று ட்ரீட் செய்யணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. வரும் நாட்கள்ல இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை இணைக்கக்கூடிய சிலிகுரி காரிடோர் பகுதியில பிரச்சனை செய்வதற்கு பங்களாதேஷ் முயலலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த விஷயம் நடந்தா இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இந்த விஷயங்களை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா பங்களாதேஷுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜியை முற்றிலும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த புதிய சேலஞ்சஸ் இந்தியா எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு. இரண்டாவது அப்டேட், கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய் செலவுல 6 கன்வென்ஷனல் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தை மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை கைப்பற்றுவதற்கு L&T மற்றும் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு இடையே ஒரு கடுமையான போட்டி நிலவுச்சு. ஆனா அந்த போட்டியில மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இது நாள் வரைக்கும் இந்தியா செயல்படுத்திய ராணுவ திட்டத்துல இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டம் தான் மிகப்பெரிய திட்டமா இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டம் பல வருடங்களா கிடப்பில் போடப்பட்டிருந்துச்சு. தற்போது இந்திய கடற்படைக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் எதிர்கொள்வதற்கு இந்த திட்டம் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். சமீப காலங்கள்ல சீனா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில பாகிஸ்தான் கடற்படைய நவீனப்படுத்துவதற்கும் சீனா உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல 50 போர்க்கப்பல்கள் கொண்ட கடற்படையா பாகிஸ்தான் கடற்படைய மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை இந்தியா எதிர்கொள்ளணும்னா இந்தியாவுக்கு அதிநவீன அட்டாக் சப்மரீன்கள் தேவை. அதுவும் API அப்படிங்கிற ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை. ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல்கள்னால அதிக நாட்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். அதாவது நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கக்கூடிய பேட்டரிஸை சார்ஜ் செய்வதற்கு நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி தண்ணீரோட மேற்பரப்புக்கு வரணும். ஆனா இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படி மேல வந்து பேட்டரிஸை சார்ஜ்
இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய தேவையில்லை. மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் ஜெர்மனியோட த்ரிஷன் குரூப் மரைன் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனத்தோடு இணைந்து இந்த ப்ராஜெக்ட செயல்படுத்த போறாங்க. ஜெர்மனியோட த்ரிஷன் குரூப் மரைன் சிஸ்டம் லிமிடெட் நிறுவனம் தான் நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்த உள்ள ஏபிஐ சிஸ்டத்தை சப்ளை செய்ய போறாங்க. இந்த நிறுவனம் ஏபிஐ சிஸ்டங்களை உருவாக்குறதுல உலகின் தலை சிறந்த நிறுவனமா இருக்காங்க. இந்த நிறுவனம் தயாரித்த ஏபிஐ சிஸ்டங்களை உலகின் பல நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீப காலங்கள்ல இந்தியா தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கம் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்கும் திட்டத்திற்கு சமீபத்துல தான் ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தையும் தற்போது செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் 3000 டன் எடை கொண்ட அதிநவீன டீசல் எலக்ட்ரிக் ப்ரொபல்சன் சிஸ்டம் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி போர்க்கப்பல்களுக்கு எதிராக செய்யப்படும் ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கு பயன்படும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர், சர்வேலன்ஸ், ரெகனசன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி கடலுக்கு அடியில் கடல் கன்னிவெடிகளையும் எதிரி கப்பல்கள் வரக்கூடிய பகுதிகளில் டிப்ளாய் செய்ய முடியும். இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி எதிரி எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சிந்துகோஸ் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.